ஸ்ரீ கடவுளருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். குரு அதிசார வக்ர பெயர்ச்சி 8-10-2025 முதல் 17-3-2026 வரை உண்டான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேஷம் முதல் மீனம் வரை அடியேனாகிய அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரும் ஐயா ஹரிஹர சர்மா இருவரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு முறையும் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க மாத ராசி பலன்கள், தமிழ் மாத ராசி பலன்கள், அதை தவிர வருஷ பயிற்சிகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் 2.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடிய சனி பயிற்சி பலன்களையும் பார்க்குறோம். இதை தவிர கடந்த காலகட்டங்களில் நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்தோம். எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி வக்ர பலன் உண்டு. குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் 5ஆம் இடத்துல வந்தால் அது வக்ரம் பெறுறதுன்னு பேர். அதே போல் சனி நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் 5ஆம் இடத்துல வந்தால் வக்ரம் பெறுறது. அதே போல் குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் 9ஆம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி. சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரியன் 9ஆம் இடத்துக்கு வர்றது வக்ர நிவர்த்தி. இப்போ நாம் பார்க்க போகிறது அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம். கரெக்டாக பார்த்தோம்னா அன்றைக்கி புரட்டாசி 22ஆம் தேதி அன்றைக்கி பாசம் அப்படின்றது கன்னியா மாதம். அன்றைக்கி பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த நாளான புதன்கிழமை குரு பகவானானவர் அதிசாரம் வாங்குறார். அதிசாரம்னா என்ன அப்படின்னாக்க முன்னோக்கி செல்வது. வக்ரம்னா என்ன? ரிட்ராகேஷன், பின்னோக்கி செல்வது. அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த குரு பகவான் 8-10-2025 பொன்னாப்பிட்டாலும் புதனாப்பிடாது அப்படின்ற புதன்கிழமையில் அவர் அதிசாரம் வாங்குறாரு. இதில் அதிசாரம் எத்தனை நாள் இருக்கிறாரு? சற்றேறக்குறைய 42 நாள் அதிசாரம் வாங்கி கடகத்துக்கு போகிறாரு. கடகத்தில் போய் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம். கடகம் அப்படின்னாலே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க 18-11-2025 ரிட்ராகேஷன் வக்ரம் அடைகிறாரு. எங்கே வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா கர்க்கடகத்திலேயே புனர்பூசம் 4ஆம் பாதத்திலேயே வக்ரம் அடைகிறாரு. அவர் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 17-3-2026 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அது எதில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ இந்த மொத்த காலகட்டங்கள் அவர் வக்ரம் மற்றும் அதிசார நாட்கள் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 160 நாள் வக்ரம் அதிசாரம். அதுலேயும் பார்த்தோம்னாக்க அதிசாரம் கிட்டத்தட்ட 42 நாள். அதை தவிர வக்ர காலகட்டங்கள் அப்படின்றது 118 நாள். பின்னோக்கி செல்றதுல என்ன பலன்கள்? குரு பொறுத்தளவுக்கு அந்தனர் குரு, நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய குரு. குருவை பொறுத்தளவுக்கு இது தனக்காரகன் போம், புத்திரக்காரகன் போம். ஒருத்தருக்கு புத்திரர் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. அப்போ புத்திரக்காரனான குரு அதிசாரம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறாரு. அவர் 2 ராசிக்கும் போகிறாரு. மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராரு, கடகத்துலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. அப்படியேப்பட்ட காலகட்டங்களில் இந்த குரு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார், அதோட பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார். எல்லா கிரகங்களுக்குமே விசேஷ பார்வை கிடையாது. நேர்பார்வை அப்படின்றது 7. அதை தவிர விசேஷ பார்வை உண்டானது அப்படின்றது குரு பகவானுக்கு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும். அப்போ நின்ற இடம் ப்ளஸ் 7ஆம் இடத்தை வலுப்படுத்துவார், 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவார், 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். சரி, இப்போ இந்த குருவை பொறுத்தளவுக்கு அதிசாரம் வர நாள்லையும் அதுபோல் வக்ர நிவர்த்தி காலகட்டங்களையும் பொதுவான பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குருவுக்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாக சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குரு அப்படின்னு சொல்லும்போதே வியாழக்கிழமையை குறிக்கும். குரு என்பவரை பொறுத்தவரை வியாழக்கிழமை அதிகாலை முதல் ஹோரை, அதாவது சூரிய உதயத்தின் முதல் ஹோரையை குரு ஹோரைன்னு சொல்லுவோம். இந்த குரு ஹோரை அப்படின்றதில் நெய் விளக்கு, நெய் தீபம் போட்டு
வணங்குவது பெரிய விசேஷம். நெய் தீபம் யாருக்கு போடணும்? அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ வழிபட்டீர்களே ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். சரி, இதற்கு பிறகு பார்த்தோம்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை ஜபிக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தலையானால் குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தலையானால் எளிய பரிகாரமாக உங்களால் முடிஞ்சதையானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெய் தானம் கொடுங்கோ, நெய் வடக்கு போடுங்கோ, தேங்காய் தானம் கொடுங்கோ, தேங்காய் உடைக்கோ. பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சதுர்த்தி அந்த மாதிரி விஷயங்களுக்கு விநாயகருக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்ததுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கோ. எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்கோ, எலுமிச்சம்பழம் மாலையாக போடுங்கோ. அது தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுக்கணும், வாழைப்பழங்கள் தானம் கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் குருவினுடைய பொருட்களாக சொல்லப்படுறது. முடிஞ்சதுன்னா ஸ்வர்ண தானம் கொடுக்கலாம். தங்கம் விற்கிற விலையில் பார்த்தலையானால் கொடுக்க முடிஞ்சதுன்னா சந்தோஷம். அதாவது மிகவும் அதிகமாக ஸ்வர்ணதானம் அப்படின்றது மிக உங்களால் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. அடுத்தது பார்த்தலையானால் புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு, பாடசாலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு, அந்தணர்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் புத்தகம், நோட்டு, எழுதக்கூடிய நோட்டு. இப்போ புஸ்தகம் எல்லாமே காமர்ஸ், நோட் புக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துடுது. அதனால் எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுறோம். அதனால் புஸ்தகம்ன்றதை விட நோட் புக், எழுதக்கூடிய பென்சில் பேனா எழுதக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தானம் கொடுங்க. அதே மாதிரி இந்த ஜோதிஷம் சொல்கிறபாளுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஜோதிடர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா இது ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும். அதை தவிர பார்த்தலையானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த சுண்டல் பண்ணி, அதாவது மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை கொடுங்க. அது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தென்னை மரம் தானம் கொடுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு. அதே மாதிரி வாழைக்கன்று தானம் கொடுங்க. அதே மாதிரி அரச மரம், பக்கத்தில் இருக்கிற கோவில் பக்கத்தில் போய் ஒரு அரச மரமோ வச்சுட்டு வாங்க. அது உங்களுடைய குலம் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். இதை தவிர பார்த்தலையானால் குருவினுடைய பார்வையும் சரி, குரு இருக்கும் இடத்தையும் சரி சுபப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரே கிரகம். ஏன்னா குரு மட்டுமே அதிசுபர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் அவருக்கு அடுத்து தான் எல்லா கிரகங்களையும் சொல்கிறாங்க. அதனால் குருவின் பார்வையோ குரு இருக்கும் வீடோ இது ரெண்டும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். குரு தான் கல்யாணத்துக்கு மிகவும் முக்கியமான கிரகம்னு சொல்லக்கூடியது. அதாவது குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம இன்னி வரலும் கடைபிடிச்சிட்ருக்கோம். அதை தவிர பார்த்தலையானால் குரு எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி அது ஒரு பெரிய மேன்மை பெறும். பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்திற்கு காரகனாகவும், குழந்தைகள் புத்திரர்கள் அதற்கு பிராப்திக்கு காரகனாகவும் இருக்கக்கூடியவர் குரு. அதனால் சந்ததியும் வளரும், பொருளும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஏதாவது பிரச்சனை கொடுத்ததுன்னா இப்போ சொன்ன எல்லா விதமான எளிய பரிகாரங்களை சொல்லுங்கள். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இப்போ இருக்கக்கூடிய குரு அதிசார வக்ர பெயர்ச்சியில் என்னென்ன விளைவுகள் வரும், அதற்கு எந்தெந்த கோவிலுக்கு போகலாம், அருகில் இருக்கக்கூடிய கோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஒன்றொன்னா சொல்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த குரு அதிசாரம் குரு வக்ரம் என்ன செய்யும் அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே அர்த்தாசிரம சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ குருவும் போய் 8ல் மறைஞ்சு போயிட்டாரு. என்ன சாமி செய்யறா போகிறாரு அப்படின்னாக்க பயப்பட வேண்டாம். இப்போ 8லேருந்து 9க்கு வந்திருக்காரு. அது அதிசார நிலை அப்படின்னாக்க, அதிசாரம்னாக்க முன்னோக்கி வர்றது அப்படின்னு பேர். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க, அதிசாரத்தில் அவருடைய நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே வராரு. சூப்பரோ சூப்பர். அதுக்கு அடுத்தது அங்கே அவர் கடகத்தில் உச்ச நிலையை அடைகிறாரு. சூப்பரோ சூப்பர். அவருடைய விசேஷ பார்வை ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ சூப்பரோ சூப்பர். கடந்த டிசம்பர் 2023லேருந்து 6/3/2026 வரையிலும் அர்த்தாசிரம சனி, அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரம சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஐசியூலேருந்து ஜென்ரல் வார்டு வரக்கூடியது. என்ன சாமி ஐசியூ அப்படின்னு என்ன, ஜென்ரல் வார்டு அப்படின்னாக்க மூச்சு விடக்கூடிய காலகட்டம் இந்த அதிசார நிகழ்வு.
இப்போ இந்த அதிசாகர நிகழ்வில் குரு 9ஆம் இடத்துக்கு வராரு. 9ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேற்கல்வி மற்றும் உயர்கல்வி மற்றும் புகழடையக்கூடிய ஸ்தானங்கள் அதிசாரத்தில் உச்சநிலையை அடைகிறாரு. இதில் 8ல் இருந்தவங்களுக்கு உச்சநிலை அடைகிறதுனால 9ஆம் இடம் வலுப்பெறுதா? 9ஆம் இடம் வலுப்பெறுது. இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு, அது குழந்தைகளாக இருக்கட்டும், அது வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி அப்படின்னாக்க ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி மற்றும் அரசு உத்தியோகத்திற்கான தமிழ்நாடு அரசு உத்தியோகமான டிஎன்பிஎஸ்சி மற்றும் மத்திய உயர்கல்விக்கு உண்டான யூபிஎஸ்சி எழுதக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எடுக்கின்ற தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய பல்கலைக்கழகத்தில் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு தனக்காரனான குருவுடைய ஆசீர்வாதமும் உண்டு. அப்போ 9ஆம் இடம் வலுப்பெற்றாச்சு. உயர்கல்வி மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் விரும்பிய பல்கலைக்கழகங்களில் படிக்கணும்னு முயற்சி எடுக்கக்கூடியவங்களுக்கு பிஆர், சிட்டிசன்ஷிப்பு, விசா எல்லாமே கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கும். சரி, இதை தவிர அந்த பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார். கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனியினால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்க பாதம் மற்றும் பிறப்புறுப்பு மற்றும் பின் உறுப்புகள், அது தவிர யூரினரி இன்ஃபெக்ஷன், இது எல்லாமே விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வந்துச்சு. குருவுடைய பார்வை உங்களுக்கு ராசியில் கிடைக்கிறதுனால உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு அதிசாரம் மூலியமாக பார்க்குறார். கம்யூனிகேஷன் துறைகளான இந்த பிஎஸ்என்எல், ஏர்டெல், ஜியோ மற்றும் எம்டிஎன்எல் போன்ற இந்த கம்யூனிகேஷன் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அதிசார நிகழ்வுனால வெற்றி 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 எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. சரி, இதை தவிர விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடமான மீனத்தை பார்க்குறார். மீனம் அப்படின்றது அவருடைய சொந்த வீடு. அப்போ சொந்த வீட்டை பார்க்கும்பொழுது விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமணமாகி வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு இந்த அதிசார நிகழ்வுனால வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாட்களாக தடையும் தாமதம் ஏற்பட்டு இருந்துச்சு. குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மடாதிபதிகள் மற்றும் ஜீயர்கள் மற்றும் ஆச்சாரியர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உண்டு. சரி, ரொம்ப சந்தோஷம் ஜாமி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூடவே ஒரு பயமுறுத்தி விட்டுறேன்னு கவலைப்படாதீங்க. அவர் வக்ர நிலையை அடைகிறார். வக்ர நிலை அப்படின்றது செயலற்ற தன்மை. இந்த செயலற்ற தன்மையில் எத்தனை நாள் இருக்கார் அப்படின்னாக்க 118 நாள் இருக்கார். இந்த 118 நாளும் குரு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வக்ரகதியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் 8ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத செல்வத்தை கொடுக்க போகிறார். மறைந்திருந்து மிகப்பெரிய பண வரவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 8ஆம் இடத்துல போய் 8ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது பண வரவு தட்டுப்பாடுகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும். குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ பார்த்தேனால் அதே 8ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் நல்ல ஒரு ஏற்றத்துடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 8ல் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால, அதுவும் கிட்டத்தட்ட 21/12/2025 17/3/2026 வரலாம், கிட்டத்தட்ட ஒரு 90-95 நாளைக்கு மேலே அவர் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தேனால் புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். 12ஆம் இடத்தில் வக்ர குரு பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமாகவே
தூக்கத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ட்ராவலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 12ஆம் இடத்தை வக்கரகுரு பார்க்கறதுனால உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய மூதாதையர்கள், அதை தவிர மடங்கள், வழிபட்ட மடங்கள், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும். வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், செலவுக்கு மேலே பணவரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான கோவிலுக்கு போனால் குருவுக்கு உண்டான பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் ஏற்படும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களுடைய தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்ம எங்கே போய் யார்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னாக்க காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் போகிற வழியில் கோவிந்தவாடி அகரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்க பாலாற்றுக்கு முன்னாடி இந்த கோயில் இருக்குது. அதுலேயும் இன்னொரு விசேஷம் என்னென்னாக்க நம்மளுடைய காஞ்சி மகானான சந்திரசேகர சரஸ்வதி சாமிகள், நடமாடும் தெய்வம்னு சொல்லக்கூடிய சந்திரசேகர சுவாமிகள் அதை ஸ்தாபனம் பண்ணப்பட்ட இடம் கோவிந்தவாடை அகரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க அந்த கோவிந்தவாடை அகரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி மனித உருவத்திற்கு மேலே நல்ல பெரிய சிலையாக வடித்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க தொடர்ந்து வியாழக்கிழமைகள் ஒரு 11 வியாழக்கிழமை கோவிந்தவாடி அகரத்துக்கு போயிட்டு அந்த பாலாத்துக்கு பக்கத்தில் உள்ள பாலாறு பாயிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோவிந்தவாடி அகரத்தில் அந்த தட்சிணாமூர்த்திக்கு 9க்கு 5 மஞ்சள் வஸ்திரம், வெள்ளை வஸ்திரம் இல்லை மஞ்சள் வஸ்திரம் சாத்தணும். மஞ்சள் வஸ்திரம் சாத்திட்டு 11 வாரம் சாத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் நடைபெறும். இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டவங்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகும். உங்களுக்கு குருபலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. குருபலம் அப்படின்னா திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் வந்தாச்சா? ஏற்கனவே அர்த்தாசிரம சனி நடக்குது, வியாழன் நோக்கம் வரும்பொழுது திருமண தடைகளும் தாமதங்களும் இந்த 11 வாரம் கோவிந்தவாடி அகரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு மகாபெரியவரால் ஸ்தாபகம் பண்ண தட்சிணாமூர்த்திக்கு 9க்கு 5 வேஷ்டி மஞ்சள் வேஷ்டி வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் தரும். சாமி எனக்கு காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் போகிற கோவிந்தவாடி அகரம் போக முடியாது, எனக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்களேன், நான் அதுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு 3 நெய் தீபம் ஒவ்வொரு வியாழக்கிழமையில் உகந்த நேரம் அப்படின்றது குரு ஹோரை. அன்றைய தினத்தில் 6 to 7 நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பழைய ஈஸ்வரன் கோயிலில் 3 நெய் தீபம் போட்டு 9 முறை வலம் வாங்க. வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். சரி, அடுத்தது இந்த விருச்சிக ராசி சேர்ந்த அன்பர்களுக்கு வக்ரமும் அதிசாரமும் என்னென்ன நற்பலன்களையும் எந்தெந்த கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத கன்க்ளூஷனாக சொல்ல போகிறவர் நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க. ஐயா, விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? 9ஆம் இடத்தில் குரு வர்றது பெரிய ஏற்றம். அவர் வக்ரகதியில் இருந்தாலும் சரி, அதிசாரத்தில் இருந்தாலும் சரி, 9ஆம் இடத்தை நல்லா வலுப்படுத்தக்கூடிய காலகட்டம். அதனால் பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டிற்கு போய் வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்தையே புத்திரகாரகனான குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வக்கரகதியில் இருக்கக்கூடிய நேரத்தில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய சொந்த தொழில் நல்லபடியாக ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அதாவது பிஆர் இல்லைன்னா கிரீன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வக்கர
மற்றும் அதிசார குரு பெயர்ச்சி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த காலகட்டம் அமையும். 90 விழுக்காடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.